வந்து ஒரு லைவாவே நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். அதையும் நாம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு CPU அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த CPU பார்த்தீங்கன்னா மதர் போர்டு தான் ஆக்சுவலா இம்பார்ட்டன்டான போர்டு. இந்த போர்டுல ரேமோட ஸ்லாட் இந்த 2 இடம் இருக்கு இல்லைங்களா, 2 ரேம் இதில் போட்டுக்கலாம். ஸோ ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரேமோட ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 2 ஸ்லாட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இது பழைய போர்டுனால பழைய ப்ராசஸர் இருக்கு. ப்ராசஸரோட காரணம் அட்டாச் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா. இது Pentium 2 ப்ராசஸர். ப்ராசஸர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேம். ரேம்ல இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கும். அதோட பேரு, ரேமோட பேரு, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பார்ட் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம்ல டஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆன் ஆகாது. ஒரு பீட்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். சிஸ்டம் ஆன் பண்ணும்போது பீட் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா CPU ஓப்பன் பண்ணிட்டு ரேமை மாத்திரம் எடுத்துட்டு ரேமை நல்லா தொடச்சிட்டு இந்த இடம் வருது இல்லைங்களா, இந்த காப்பர் ஃப்ளோர், இந்த இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு எரேசர், நல்ல எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் போடும். இந்த மாதிரி ஃபுல்லாக எரேஸ் பண்ணுவோம். 2 சைடும் எரேஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா டஸ்ட் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு போயிட்டு ரேம் கனெக்ட் ஆகிடும். ஸோ இதில் இன்னும் அடிஷ்னலாக ஒரு ரேமும் நம்ம போட்டுக்கலாம். 2 ரேம் இதில் போடலாம். அடுத்து வந்து ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்கோட ஃப்ரண்ட் வியூ, இது வந்து ஹார்ட் டிஸ்கோட பேக் வியூ. இதை பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் கனெக்ட் பண்ணுறது. இது என்ன போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SATA. இந்த போர்ட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா SATA. இந்த பெரிய ஸ்லாட் இருக்குங்களா, இதில் வந்து பவர் கனெக்ஷன் வரும். இது பக்கத்தில் இந்த சின்ன ஸ்லாட்ல வந்து போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கனெக்ஷன் வரும். டேட்டா கேட்டில் இது பவரும், இது வந்து டேட்டா கேட்டில் இங்கே கனெக்ட் பண்ணும். இது வந்து SATA ஹார்ட்வேர். இது இல்லாமல் IDE ஹார்ட்வேர். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஓல்டு டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டைப். இப்போ வரக்கூடிய ஹார்ட்வேர் எல்லாமே வந்து SATA கேபிள் மூலமாக தான் SATA போர்ட்டு தான் வச்சிருக்கேன். அடுத்தது நம்ம CPUவோட போர்ட்ஸை தான் நம்ம 1 by 1 பார்க்கலாம். CPUவோட போர்ட்ஸை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். சிஸ்டம் ஆன் ஆகலைன்னா நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டியதுன்னா பவர் சுவிட்ச் ஆன் ஆயிருக்கான்னு பாருங்க. பவர் சுவிட்ச் ஆன் ஆனதுக்கப்புறம் பவர் கேபிள் வந்து கரெக்டாக மாற்றிருக்கீங்களான்னு பாருங்க. இது மாற்றி போட்டெல்லாம் போகாது. அதே மாதிரி அடுத்தது டேரக்டாக வந்து VGA போர்ட், உங்களுடைய மானிட்டரோட கேபிளை வந்து இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணும். இது வந்து D டைப்பில் இருக்கும், இந்த ஷேப் D ஷேப்பில் இருக்கும். இதை மாற்றி போட்டிங்கனாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. இந்த பின்னு கரெக்டாக போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மவுஸ் அண்ட் கீபோர்ட். இதில் வந்து PS2 கிடையாது. அதனால் டேரக்டாக USB கொடுத்துருக்கிறதுனால USB-ல நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். எந்த USB ஆனாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் பிரிண்டர் போர்ட். பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிரிண்டர் எல்லாம் இருக்குது, இல்லை பழைய டைப் பிரிண்டர், அது எல்லாமே வந்து இந்த போர்டில் தான் கனெக்ட் பண்ணுவோம். இந்த போர்ட்டோட பேர் வந்து parallel போர்ட்டு, இது சீரியல் போர்ட்டு. அடுத்தது வந்து நெட்வொர்க், ஒரு RJ45 கேபிள் இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். லேண்ட் கேபிளை வந்து இதில் இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம். இது ரெண்டும் USB. அடுத்தது மைக்ரோ ஆடியோவோ. இப்போ சவுண்ட் ஸ்பீக்கர் வேணும்னா இதில் கனெக்ட் பண்ணணும், மைக் வேணும்னா இதில் கனெக்ட் பண்ணணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் மெமரி பற்றி பார்க்க போகிறோம்.
பேசிக்காக பார்த்தீங்கன்னா there are two types, RAM, ROM. ஸோ RAM பார்த்தீங்கன்னா SRAM and DRAM. SRAMனா என்ன, DRAMனா என்ன? SRAMன்றது ஸ்டாட்டிக் RAM, DRAMன்றது டைனமிக் RAM. RAMோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ROMோடது ரீட் ஒன்லி மெமரி. ROMல பார்த்தீங்கன்னா அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா PROM, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. EPROM, erasable programmable read only memory. அடுத்தது EEPROM. EEPROMனா என்னன்னா electrically erasable programmable read only memory. இப்போ RAM, DRAM, SRAM அதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ DRAMக்கும் SRAMக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ RAMன்றது பிரைமரி மெமரி. ஸோ DRAM பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியதா இருக்கும். DRAMல, ஸ்டாட்டிக் RAMல அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் SRAMோட விலை அதிகம், DRAMோட விலை குறைவு. ஸோ அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா DRAM வந்து விலை கம்மி, பட் ஆனால் அடிக்கடி அதை ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும். SRAM வந்து விலை அதிகம், அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் DRAMக்கும் SRAM. அடுத்தது டெஸ்க்டாப் RAM, இன்னொன்று வந்து லேப்டாப் RAM. லேப்டாப் ரெண்டுமே RAM தான். ஸோ லேப்டாப்ல யூஸ் பண்றதுனால லேப்டாப் RAMன்னு சொல்றோம், டெஸ்க்டாப் யூஸ் பண்றதுனால டெஸ்க்டாப் RAM. ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வித்தியாசம் வருது. ஸோ லேப்டாப் RAMன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் குறைவா இருக்கும், டெஸ்க்டாப்ன்றது கொஞ்சம் நீட்டமா இருக்கும். ஸோ RAM இன்னும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ volatile in nature, volatile மெமரின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா அழியக்கூடிய நினைவகம், தமிழ்ல தற்காலிக நினைவகம், டெம்பரரி ஸ்டோரேஜ். ரேம்ல நீங்க எந்த டேட்டாவையும் பர்மனண்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. இப்போ ரேம்ல இருக்கிற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கிற வரைக்கும் தான், கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கிற வரைக்கும் தான். கம்ப்யூட்டர் பவர் போயிடுச்சுன்னா அதுல இருக்கிற டேட்டாஸ் வந்து என்ன ஆயிடும், எரேஸ் ஆயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா it allows both read and write operations. ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். டேட்டாவை படிக்கவும் பண்ணலாம், எழுதவும் செய்யலாம், ஸ்டோரும் பண்ணலாம், ரீடும் பண்ணலாம். இதுல ரேம்ல. அடுத்தது வந்து ரோம், ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து பாத்தீங்கன்னா சிப்பு மாதிரி இருக்கும். இது நான் வாலடைல் மெமரி. ரேம்ன்றது வாலடைல் மெமரி, அழியக்கூடிய நினைவகம். இது வந்து அழியா நினைவகம். இதுல எழுதப்பட்ட டேட்டாஸ் பாத்தீங்கன்னா நிரந்தரமா இருக்கும், அழியாது. பவர் போனாலும் இந்த டேட்டா வந்து என்ன ஆகாது, எரேஸே ஆகாது. இதுல ரோம்ல ஸ்டோர் பண்ற டேட்டாஸ். பட் நாம ஸ்டோர் பண்ண முடியாது. இதை யார் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லைங்களா, உற்பத்தியாளர். டேட்டா ஸ்டோர்ட் அட் த டைம் ஆஃப் மேனுஃபேக்சரிங். அதை உற்பத்தி செய்யும் பொழுது அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, டேட்டாவை அதுல ஸ்டோர் பண்ணிடுறாங்க. இது எங்க யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பூட்டிங், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. பூட்டிங், பூட் மீன்ஸ் லோடிங் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் அவர் டிஸ்க் டு கம்ப்யூட்டர் மெமரி. டிஸ்க்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கம்ப்யூட்டர் மெமரிக்கு நிறுவுறது தான் பூட்டிங். இதுல வந்து ரெண்டு வகையான பூட்டிங் பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, வார்ம் பூட், கோல்ட் பூட். ஸோ அந்த மாதிரி பூட்டிங்க்கு தேவையான கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அது எல்லாமே வந்து எதுல இருக்கும்னா ரோம்ல தான் இருக்கும். அதே மாதிரி டயக்னோஸ்டிக் ப்ராசஸ், இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு சரியா கனெக்ட் பண்ணிருக்க, கீபோர்ட் கனெக்ட் பண்ணிருக்குமா கம்ப்யூட்டர்ல, அந்த மாதிரி ரேம் கரெக்டா இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்றது வந்து அதுக்கான செக்கிங் ப்ரோக்ராமை வந்து ரோம்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் என்ன ஆகாது, கரண்ட் தேவை கிடையாது, அழியாது. கம்ப்யூட்டர் பவர் ஆஃப் பண்ணாலும் டேட்டா அழியாம அப்படியே இருக்கும். பட் ரேம்ல இருந்ததுன்னா என்ன ஆயிடும், ரேம்ல அழிஞ்சு போயிடும். ஸோ ரேம் இஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ், தற்காலிக நினைவகம். ரோம்ன்றது பர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஒன்ஸ் டேட்டா இஸ் ரிட்டன் இன் ரோம் கேனாட் பி மாடிஃபைட் ஆர் ரிமூவ். ஸோ ரோம்ல எழுதப்பட்ட தரவு டேட்டா அதை என்ன பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது.
ஸோ ரோமுக்கான வகைகள் பார்த்தீங்கன்னா ப்ரோம், EEPROM, EEPROM. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ப்ரோமும் நான் வாலடைல் மெமரி தான். இது வந்து என்னன்னா ரோம் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணும்போது எழுதிடுவாங்க, பட் ப்ரோம்ல வந்து பிளாங்கா வரும். இதை வந்து என்ன பண்ணலன்னா ஒரே ஒரு தடவை மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம், அதுல டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எரேஸும் பண்ண முடியாது, மாடிஃபையும் பண்ண முடியாது. ஸோ டேட்டா கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ் யூசிங் அ ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் ப்ரோம் பர்னர். ப்ரோம் ப்ரோக்ராமர் அல்லது ப்ரோம் பர்னரை யூஸ் பண்ணி டேட்டாவை அதுல எழுதலாம். So like ROM, it retains the data even the power is turned off. Current போனாலும் ரோம்ல இருக்கிறது ப்ரோம்ல இருக்கிறது அழியாது. அடுத்தது EEPROM. இதுவும் என்னது நான் வாலடைல் மெமரி தான், பட் இதுல இருக்க கண்டென்ட் என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி எரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்களை பயன்படுத்தி நாம என்ன பண்ணலாம், இதுல இருக்கிற கண்டென்ட் டேட்டாவை எரேஸ் பண்ண முடியும். எரேஸ் பண்ணி திருப்பி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோம் retains its contents until it is exposed to ultraviolet rays. ஒன்ஸ் அந்த அல்ட்ராவயலட் ரேஸை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்க டேட்டாஸ் அழிஞ்சு போயிடும். ப்ரோம் ஆர் யூஸ் வைட்லி இன் பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்றோம். It enables the manufacturer to change the content of the PROM to replace with updated versions before delivery. இப்போ ஒரு கம்பெனி வந்து ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்காங்க, ஒரு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்டேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரோம்லாம் என்ன பண்ண முடியாது, ஒன்ஸ் எழுதிட்டாங்கன்னா அவ்வளவுதான், மாற்ற முடியாது. பட் EEPROMல என்ன பண்ணலாம், எழுதுனதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணலாம், அல்ட்ராவயலட் ரேஸை யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிட்டு புதிய கண்டென்ட்டை அதுல திருப்பியும் ரைட் பண்ணிக்கலாம். இதுல எரேஸ் பண்ணியும் எழுத முடியும், இதுல எரேஸும் பண்ணலாம் எழுத முடியும். அடுத்தது இதே டைப் தான், பட் இதுல வந்து அல்ட்ராவயலட் ரேஸ் யூஸ் பண்றாங்க, அதுல வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் யூஸ் பண்ணி எரேஸ் பண்றாங்க. ஸோ EEPROM, electrically erasable programmable read only memory, இதுவும் non volatile memory. EEPROM can be erased by exposing it to an electrical charge. EEPROM retains its content even when the power is turned off. EEPROM is slower in performance when compared to other PROM. என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் போனாலும் கண்டென்ட் இருக்கும், பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும். மற்ற ப்ரோமை கம்பேர் பண்ணும்போது இது வந்து EEPROM வந்து ஸ்லோவா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் மெமரி. அடுத்தது கேட்ச் மெமரி, ஹார்ட் டிஸ்க், மெயின் மெமரி, மெமரிஸை பத்தி இப்ப பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்க் பத்தி பார்ப்போம். இப்போ பிஃபோர் த கேட்ச் மெமரி பத்தி பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. CPU இருக்கு பாருங்க, மெயின் மெமரி எங்க இருக்கு பாருங்க. மெயின் மெமரிக்கும் CPUக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ CPU வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா ப்ராசஸ் பண்ணும். ஸோ மெயின் மெமரி வந்து அந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்காது. இது ஃபாஸ்டா டேட்டாவை அனுப்பிடும், ப்ராசஸ் பண்ணி அனுப்பிடும். அந்த அளவுக்கு அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லைன்னா என்ன ஆகும்னா அது ஸ்லோவா பண்ணும்போது இது ஃபாஸ்டா பண்ணும்போது அந்த டைம் என்ன ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், ஐடியல் டைம் ஆகும். CPU ஐடியல் டைம்னு சொல்லுவோம். கொடுத்த வேலையை பண்ணிட்டு அடுத்தது ரெடியா இருக்கும், பட் மெமரி அப்பதான் ஒன்று பிடிச்சிருக்கும். இப்போ நார்மலா நீங்க ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் வச்சுங்க. கொடுத்த வேலையை ஃபாஸ்டா முடிச்சுட்டு ரெடியா இருப்பாங்க. ஸ்லோ லேர்னர் என்ன பண்ணுவாங்க, மெதுவாக ஒரு வேலையை முடிச்சு அப்ப இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி மெயின் மெமரி ஸ்லோவா இருக்கும், CPU வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கேட்ச் மெமரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து என்னன்னா டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டா நடக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா L1, L2, L3 அது மாதிரி 3 லெவல் கேட்சஸ் இருக்கு. L1ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப CPU கிட்டே இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஃபாஸ்டஸ்ட் அது. அடுத்தது L2 வந்து L1க்கு அடுத்தது. L1 வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா அது ஒரு 80ன்னு வச்சுக்கோங்க. L3 வந்து L2ஓட குறைவா இருக்கும். மெயின் மெமரி இன்னும் ஸ்லோவா இருக்கும். இப்போ CPUல பாத்தீங்கன்னா மேல ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 2 கோர் CPU, இது 2 கோர்ஸ். இதுல தனித்தனியா என்ன இருக்கு, 2 கோருக்கும் தனித்தனியா
L1 L2 இருக்கு. பட் காமனா L3 மற்றும் காமன். புரியுதுங்களா? இப்போ கேட்ச் மெமரி பத்தி பார்க்கலாம். கேட்ச் மெமரி என்னன்னு சொன்னா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லி அது. அதனாலதான் அது சைஸ் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். 1 MB 2 MB MB தான் இருக்கும். அது மேக்ஸிமம் 8 MB அந்த மாதிரி கேட்ச் தான் இருக்கும். 8 MB 16 MB GB தான் இருக்காது. So it extremely fast memory compared to other memories. மற்ற மெமரிஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அடுத்தது ரெஸ்பான்ஸ் டைம் ஆர் ஆக்சஸ் டைம். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா how quickly the memory can respond to a read write. ஒரு ரீட் ரைட் ரெக்வஸ்ட்டுக்கு எவ்வளோ ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் எவ்வளோ சீக்கிரம் அதை முடிக்குதுன்றது தான் என்னது ரெஸ்பான்ஸ் டைம். அடுத்தது கேஷ் மெமரி இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் CPU அண்ட் மெயின் மெமரி. இந்த முன்னாடி படத்துல பார்த்தோம் இல்லையா, மெயின் மெமரிக்கும் CPUக்கும் நடுப்புல தான் இருக்கும் என்னது கேஷ் மெமரி. அடுத்தது CPU request the data, it has to be fetched from the main memory which will consume more time. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி CPU வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துரும், பட் ஆனால் டேட்டா எங்கேருந்து வரணும், மெயின் மெமரியிலேருந்து வரணும். ஸோ அதனால என்ன ஆகும், மெயின் மெமரியிலேருந்து எடுக்கும்போது டைம் கன்சியூம் அதிகமாகும், ஏன்னா அது ஸ்லோவா இருக்கும். CPU ஃபாஸ்டா இருக்கும், மெயின் மெமரி ஸ்லோவா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் நடுப்புற கேஷ் மெமரி கொண்டு வந்தாங்க. CPUவோட ஐடியல் டைமை வந்து குறைக்கிறதுக்காக, CPUவோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த கேஷ் மெமரி கொண்டு வந்தோம். இப்போ நாம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்ப்போம், ஒண்ணா பார்ப்போம். ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு, இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னா என்ன? இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னா தட் இஸ் கேபினெட்குள்ள, கம்ப்யூட்டரோட CPU கேபினெட் இருக்கு இல்லைங்களா, மதர் போர்ட் கேபினெட், அதுக்குள்ள இருக்கிறது இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னா நம்ம பென்ட்ரைவ் மாதிரி வெளியில USB கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் ஸ்டோரேஜ் நிறைய பண்ணிக்கலாம். இதுல இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல 1 TB 2 TB கிடைக்கிற மாதிரி எக்ஸ்டர்னல்லையும் 1 TB 2 TB ஹார்ட் டிஸ்க் கிடைக்குது. பட் ஆனா இன்டர்னலோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். So hard disk எப்படின்னு பாத்தீங்கன்னா it is consist of a magnetic disk. It has a stacked arrangement of disk accessed by a pair of heads for each of the disk. ரெண்டு பேர் ஹெட் இருக்கும். இந்த ரெண்டாவது டயக்ராம் பாத்தீங்கன்னா இதுல தெரியும். இதுதான் என்னன்னா ஹெட். இது ஹார்ட் டிஸ்க் இது மேக்னெட்டிக் டிஸ்க், இது வந்து ஹெட். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா லேயரா இருக்கும், ஃபார்மேட்டிங்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது டைரக்டா நம்ம என்ன பண்ண முடியாது, டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றோம்னா ஃபார்மேட்டிங் த ஹார்ட் டிஸ்க். நீங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புதுசா இன்ஸ்டால் பண்ணும்போது அல்லது நிறுவும் போது ஹார்ட் டிஸ்கை ஃபார்மேட் பண்ண வேண்டியது. ஃபார்மேட்டிங்னா என்னன்னா ட்ராக்ஸ் அண்ட் செக்டார்ஸா பிரிக்கிறது தான் ஃபார்மேட்டிங்னு பேர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ராக்ஸ் அண்ட் செக்டார்ஸா பிரிச்சிருக்கும். ட்ராக்ஸ் இருக்கும், சர்க்கிளா இருக்கும் ட்ராக்ஸ். அடுத்தது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைட், டபுள் சைடு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஸோ டபுள் சைடு ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா கொஞ்சம் நிறைய ஸ்டோர் பண்ணலாம், சிங்கிள் சைட்ல குறைவா ஸ்டோர் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா இப்போ வர ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா SATA கேபிளை யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க் வருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா IDE ஹார்ட் டிஸ்க்னு பேர். இதுக்கு முன்னாடி இருந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் IDE ஹார்ட் டிஸ்க், இப்போ வர்றது எல்லாமே SATA. அடுத்தது ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா SSDன்னு பேர், சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து டிஸ்க், பட் இங்க வந்து டிஸ்க்கு பதில் சிப் யூஸ் பண்ணிருப்பாங்க, இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்க இன்டர்னல் தனி ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் தனி ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா a solid state drive is a solid state storage device that uses integrated circuit to store data, typically using flash memory and functioning as a secondary storage devices. இரண்டாம் நிலை நினைவகத்துக்காக ஹார்ட் டிஸ்க் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். It can be used as internal or external.
உள்புறத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளிப்புறத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஹார்ட் டிஸ்கை கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்டி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், பட் விலையும் கூட. ஸோ இப்போ வரக்கூடிய லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ், லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டியும் யூஸ் பண்றாங்க, ஹார்ட் டிஸ்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சீக்கிரமா பூட் ஆகணும் அப்படின்னா அதை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மாத்திரம் எஸ்எஸ்டியில ஸ்டோர் பண்ணிடுறாங்க. நம்ம டேட்டாஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எஸ்எஸ்டியே யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் எஸ்எஸ்டியோட விலை வந்து ரொம்ப அதிகம். அதனால பூட்டிங்க்கு மாத்திரம் எஸ்எஸ்டியும் நார்மல் ஸ்டோரேஜுக்கு ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்றாங்க இப்போ வர லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ல. அடுத்தது டிஸ்க், காம்பாக்ட் டிஸ்க், இந்த சிடின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டோரேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபிளாப்பின்னு இருந்தது. ஃபிளாப்பி இப்ப கிடையாதுன்றதுனால நம்ம இதுல அதை பத்தி சொல்லல, ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் சொல்றோம். ஸோ அது என்ன ஆச்சுன்னா சிடி வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாப்பி காணாம போயிடுச்சு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஃபிளாப்பில வந்து குறைவா ஸ்டோர் பண்ண முடியும், சிடியில வந்து நிறைய ஸ்டோர் பண்ணலாம். ஃபிளாப்பி பாத்தீங்கன்னா 1.44 MB தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். பட் சிடியில பாத்தீங்கன்னா 700 MB ஸ்டோர் பண்ணலாம். விலை பாத்தீங்கன்னா அதுவும் 10 ரூபாய், இதுவும் 10 ரூபாய் தான். அதனால என்ன ஆச்சு, ஃபிளாப்பி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நிறுத்திட்டாங்க. அடுத்தது சிடி. இப்ப சிடியும் என்னாச்சு, சிடியும் கிடையாது, ரொம்ப ரேர் தான். இப்போ சிடி யூஸ் பண்றவங்க ரொம்ப ரேர். சிடிக்கு அடுத்தது என்ன வந்ததுன்னா பென்ட்ரைவ், சாரி டிவிடி வந்தது. டிவிடி வந்ததுக்கு அப்புறம் சிடியோட சேல்ஸ் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. இப்போ சிடியை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியலால உருவாக்கப்பட்ட பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அந்த சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா கோட்டட் வித் அலுமினியம் ஆர் கோல்டு கோட்டட் இருக்கும். இது வந்து டைனி இண்டென்டேஷன்ல பிட்ஸ் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. in a spiral track on the top of the layer, அந்த லேயர் மேல. அடுத்து the area between the pits are known as lands in பேர். அடுத்து இந்த ஸ்டோரேஜ் கெபாசிட்டின்னு பாருங்க 700 MB. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் வந்தது. ஒன்னு வந்து சிடிஆர், சிடி ரீட், ரீட் ஒன்லி. ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டோம்னா சிடி வாங்கி அதை என்ன பண்ண முடியாது, எரேஸ் பண்ணவே முடியாது. அடுத்தது நம்ம சிடி வாங்கி ரைட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிடிஆர்டபிள்யூ வாங்கணும். சிடிஆர் வந்து 10 ரூபானா சிடிஆர்டபிள்யூ வந்து ஒரு 4 மடங்கு அதிகம், 40 ரூபா 50 ரூபா. புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைட், இட் கேன் ஹேவ் 1 or 2 sides and 1 or 2 layers of data per side. Double layered sides are usually gold color. Double layer டிஸ்க் பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல இருக்கும், சிங்கிள் லேயர் பாத்தீங்கன்னா சிடி மாதிரி சில்வர் கலர்ல இருக்கும். இதோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயர்ல பாத்தீங்கன்னா 4.7 GB ஸ்டோர் பண்ணலாம். பட் சிடில 700 தான், பட் இதுல வந்து 4.7 GB. சிங்கிள் சைட் டபுள் லேயர்ல பாத்தீங்கன்னா 8.5 GB வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கும். இதுலயே சின்னது வருது, அது வந்து பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். அதோட அதுல எவ்வளவு ஸ்டோர் பண்ணலாம், 1.5 GB ஸ்டோர் பண்ணலாம். இதுலயும் டிவி ரீட் இருக்கு, இன்னொன்னு வந்து ரீட் ரைட்டும் இருக்கு. அடுத்தது லேட்டஸ்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூரே டிஸ்க் தான். டிவிடிக்கு ரொம்ப யூஸ் பண்றதுக்கு இல்லை, நிறைய மூவிஸ் ஹை டென்சிட்டி மூவிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ப்ளூரே டிஸ்க் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ப்ளூரே டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டி டேட்டா ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்றோம். HD மூவிஸ் அண்ட் பிளே ஸ்டேஷன் கேம்ஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்றோம். இதுலயும் பாத்தீங்கன்னா கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கெபாசிட்டி சிங்கிள் சைட் டபுள் லேயர் இருக்கு, 50 GB ஸ்டோர் பண்ணலாம். சிடியோட 70 மடங்கு அதிகமா இதுல ஸ்டோர் பண்ணலாம். சைஸ் 12. பட் இதுல என்ன டைப் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ வயலட் லேசரை யூஸ் பண்ணி இதுல டேட்டாவை ஸ்டோர் பண்றாங்க. பட் டிவிடியில ரெட் லேசரை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றாங்க. அதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். இதுல அதிகமா ஸ்டோர் பண்ணலாம் டேட்டாவை. சிடியோட டிவிடி பெஸ்ட், டிவிடியோட ப்ளூரே பெஸ்ட். ஃபிளாஷ் மெமரிஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபிளாஷ் மெமரிஸ் பாத்தீங்கன்னா பென்டிரைவ்,
மெமரி கார்டு, ஓடிஜி. ஓடிஜின்றது ஆன் த கோன்னு அர்த்தம். இது வந்து பாத்தீங்கன்னா மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்லயும் யூஸ் பண்ணலாம். இதுவும் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் 1 GB இருந்து 2 GB வரையும் இருக்கு. இதுல ஸ்டோரும் பண்ணலாம், எரேஸும் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப், டிஜிட்டல் கேமரா இது எங்கெல்லாம் யூசேஜ். ஈவன் பென்டிரைவ் வந்து ஸ்மார்ட் டிவி யூஎஸ்பி போர்ட் இருந்ததுன்னா அதுல போடலாம். அப்புறம் இப்போ வர டிஜிட்டல் செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த செட்டாப் பாக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பேக் சைட்ல யூஎஸ்பி போர்ட் இருக்கும். நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், உங்க ப்ரோக்ராம ரெக்கார்ட் பண்றதுக்காக அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மொபைல் போன்ஸ்ல ஓடிஜி மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஓடிஜி இல்லைன்னா கேபிள் கனெக்ஷன் மூலியமா பென்டிரைவை கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம போர்ட் அண்ட் இன்டர்ஃபேசஸ் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், யூஎஸ்பி போர்ட், விஜிஏ கனெக்டர்ஸ், ஆடியோ பிளகின்ஸ், PS2 போர்ட்டு, சர்க்யூட் போர்ட்டு, HDMI போர்ட்டு, DVI போர்ட்டு, இதெல்லாம் கம்ப்யூட்டர் மதர் போர்டில் உள்ள போர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம லைவாகவே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இன்னும் புரியும். இது வரைக்கும் நாம இந்த சாப்டர்ல மெமரி டைப்ஸை பத்தி பார்த்தோம். பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரினா என்ன? ஸோ பிரைமரி மெமரியில ரேம் பத்தி பார்த்தோம், ரோம் பத்தி பார்த்தோம், அதனுடைய வகைகளை பத்தியும் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம ஒரு லைவ் டெமோவும் நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு CPU ஓபன் பண்ணி மதர் போர்டு, ரேம் அப்படியெல்லாம் அதெல்லாமே பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மவுஸ் எப்படி கனெக்ட் பண்றது, கீபோர்டு எப்படி கனெக்ட் பண்றது, பிரிண்டர் எப்படி கனெக்ட் பண்றது போன்ற கோர்ஸை பத்தியும் நாம இந்த சாப்டர்ல பார்த்தோம். இன்னொரு கிளாஸ்ல வேற ஒரு டாபிக்கோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.